ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரகு தி ஸ்டோரி டெல்லர். தேரே இஷ்க் மே படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு ஹிந்தி படத்துக்கு இவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. எதுக்காக இந்த எக்ஸைட்மெண்ட், நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், படம் நமக்கு என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுற சான்ஸ் இருக்குது, இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவிட் டைமில் ரொம்ப தோண்டு போயிருந்த எல்லா இளைஞர்களுக்கும் பரமசுந்தரியாக வந்து அருள் பாலித்த நம்ம கீர்த்தி சேனன். வெறும் அழகுக்காக மட்டும் இந்த படத்தில் அவங்க இல்லை அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது. சோனம் கபூரையே பயங்கரமாக நடிக்க வச்ச டைரக்டர் இவங்களை சும்மாவா விடுவார்? கண்டிப்பாக செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனந்த் எல் ராய் அவர் டைரக்ட் பண்ண தனு வெட்ஸ் மனு 2 பார்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனுஷ் கூட அவர் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு படமும் ஒரு மேஜிக் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். யுனானிமஸாக எல்லாருக்கும் ராஞ்சனா ரொம்ப பிடிக்கும். சர்ப்ரைசிங்லி எனக்கு அத்தரங்கிரை நல்லாவே ஒர்க் ஆச்சு. அவர் தனுஷ் கூட ஜாயின் பண்ணுற லவ் ட்ரிலாஜி தான் இந்த தேரே இஷ்க்குமே. சர்ப்ரைசிங்லி அந்த 2 படமுமே ட்ரையாங்கிள் லவ் தான். இந்த படமும் ட்ரெய்லர் பார்த்தா ட்ரையாங்கிள் லவ் மாதிரி தான் தெரியுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி வாட் ஹி ஹஸ் காட் இன் த ஸ்டோர். லிரிக்ஸுக்கு வருவோம். வடக்கு தேசத்தின் முத்துக்குமாரான இர்ஷாத் கமில் தான் இந்த படத்தோட லிரிசிஸ்ட்டு. சாங்ஸில் வர ஒவ்வொரு வார்த்தையும் மணியாக அழகாக இருக்குது. ஆனால் என்னன்னு எனக்கு புரியல. ஹிந்தி சாங்ஸை தமிழில் டப் பண்ணி கேட்குற பழக்கமும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு பாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு 2-3 சாங் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். வேற லெவல் லிரிக்ஸு. மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் ஒரு புது பையன். மார்க் மை வேர்ட்ஸ், இந்த பையன் இன்னொரு 20 வருஷத்துக்கு இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியிலே பயங்கரமாக ஆள போகிறான். ஜோக்ஸ் அசைட், வழக்கமாக சிம்பு படம் தான் ஏஆர் புகுந்து விளையாடிடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சிம்புவே ஓவர்டேக் பண்ணிட்டாரு. தனுஷ், மரியான், ராயன், ராஞ்சனா, அத்தரங்கிரைக்கு அடுத்து வர்ற படம். இந்த படத்தோட மியூசிக் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்குது. ஆல்பமில் 9 சாங்ஸு, ஒவ்வொரு சாங்கும் நின்று விளையாடுது. சாங்ஸ் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் 2 நாள் ஆல்பம் ஆஃப் த இயர்னு சொன்னானுங்க. ஒரு வாரம் கழிச்சு ஆல்பம் ஆஃப் த டீகேட் அப்படின்னானுங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஆல்பம் ஆஃப் த செஞ்சுரின்னு பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தன்ட்ட ஒரு கணக்கு பாக்கி இருக்கு, அதை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்டா குன்ஃபையா குன்னு, என்ன ஆட்டம் போட்ட, என்னோட சாங்கோட ரிப்பீட் வேல்யூ உனக்கு தெரியுமா? இனிமே என் சாங் மாதிரி வேற ஒரு சாங் ஏஆர் ரஹ்மானாலே போட முடியாது தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சூஃபி சாங்கை யாராலையுமே இனிமேல் போட முடியாது தெரியுமா? அப்படி இப்படின்னு பேசினல. தீவானான்னு ஒரு சாங் வந்துருச்சுரா, உன்னை கொஞ்ச நாளைக்கு ஓரமாக உட்கார வச்சுட்டு நான் ஃபுல்லாக தீவானாவில் இறங்க போகிறேன் அப்படின்னு நிறையா பேர் தீவானாக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சங்கர் மகாதேவன் ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷனில் ஒரு பாட்டு, ஹிந்தி படத்தில் ஒரு தமிழ் பாட்டு. அந்த ஆனந்த் எல் ராய் தனுஷ் காம்பினேஷனில் வர எல்லா படத்துலையுமே தனுஷை தமிழனாவே நடிக்க வச்சிருப்பாரு ஆனந்த் எல் ராய். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலையும் அவர் ஒரு தமிழ் ஆளாக தான் நடிக்க வச்சிருக்காரு. அதனால அவங்க ஃபேமிலியில் வர்ற மாதிரி இந்த பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்பமில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங் ஆவாரான்னு ஒரு பாட்டு, பூங்காற்றிலே சாங் ரேஞ்சுக்கு ஒரு பாட்டு. பூங்காற்றிலே மாதிரி இல்லை, பூங்காற்றிலே ரேஞ்சுக்கு இருக்கு. ஃபஹீம்னு ஒருத்தர் பாடியிருக்காரு. அவரோட இம்ப்ரவைசேஷன், அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் அல்டிமேட். அது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்னு நினைக்கிறேன். அந்த சாங்கோட லிரிக்ஸ் ஒன்றும் புரியல, ஆனால் மனசு வலிக்குது. அதுதான் பாய். சாங்ஸ்லேயே இந்த போடு போட்டிருக்காரு. பிஜிஎம்லலாம் இன்னும் என்ன போடு போட்டிருப்பாரோ. எனக்கு தெரிஞ்சு நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட பிஜிஎம் தான் இறக்கி விட்டுட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங்லேயே வெளியேறுது. அடுத்து முக்கியமான ரீசன் ஃபார் எக்ஸைட்மெண்ட்டுக்கு வருவோம். தனுஷ், சாட் ஜிபிடி, கூகுள்னு எல்லா ஆப்லையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு இந்தியன் ஆக்டர் ஒரே வருஷத்தில் 3 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் ப்ரொட்டாகனிஸ்டாக நடித்தது சரித்திரத்திலே இல்லை. டி தான் அதை முறையாக பண்ண போகிறாரு. இதெல்லாம் என்ன எனக்கு பெருமையா, கடமை அப்படிங்கிற மாதிரி மனுஷன் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. என்னதான் அவர் ஆடியோ லான்ச்சில் பேசுறதுலாம் எனக்கே சிரிப்பு வந்தாலும் ரொம்ப கேவலமான சில விஷயத்துலலாம் அவரை கமெண்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும்னு அவர் ஹாலிவுட்டுக்கே போயிட்டாரு. 2000s மேலே டெபுவான தமிழ் ஆக்டர்ஸில் எனக்கு கார்த்தியும் தனுஷையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியிலேயே வச்சு இவங்க 2 பேர் மட்டும்தான் நேச்சுரல் ஆக்டர்ஸ். அதில் கார்த்தியோட தனுஷ் ஒரு ஸ்லைட் எட்ஜில் மேலே இருப்பார். அதுக்கு மெயின் ரீசன், லவ்வுக்காக ஏங்குற மாதிரி ஒரு கேரக்டரை கார்த்தி இது வரைக்கும் பண்ணலை. ஆனால் அந்த விஷயத்தில் தி கிங்கு. அவரோட படத்தில் மிலிட்ரி கெட்டப்பில் வந்தப்போ எல்லாரும் கைத்தட்டி சிரித்தோம். இப்போ அதே மனுஷன் மிலிட்ரி கெட்டப்பில் வந்திருக்காரு. என்ன ஃபயராக இருக்குது. இந்த ஜேர்னர் அவரோட ஃபோர்ட்டே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. கலெக்ஷன் வைஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, மற்ற பாலிவுட் இல்லாமல் வேற இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து பாலிவுட்டில் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண போகிற படம் தேரே இஷ்க்மேவாக தான் இருக்கும். முக்கியமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாத விஷயம் படத்தோட ஸ்பீடு. ரொம்ப ரேசியாகவும் ரொம்ப ட்ராமாட்டிக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக படத்தில் ஸ்லோனஸ் இருக்க தான் செய்யும், ஆனால் ஸ்டெடியாக இருக்கும்னு தோணுது. டிக்கும் கீர்த்தி சேனனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்க போகுது படம் ரிலீஸ்க்கு அப்புறம். பாலிவுட்டில் இந்த கன் கலாச்சாரத்திலாம் பயங்கரமாக டயர்டாகி சயாரான்னு ஒரு லவ் படம், ரொம்ப சுமாரான படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். அந்த படமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. இந்த படத்தில் லவ்வு, ஃபீலிங்கு, கெமிஸ்ட்ரி, மியூசிக் எல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். நான் இந்த படத்தை கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு சாட்டர்டேக்குள்ளே என்னோட ரிவ்யூவை போடுறேன். மறக்காமல் அதை பாருங்கள். See you soon.